ஸோ இந்த பேராகிராஃபில் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்க்கான ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கார் ஓட்ட தெரியணும் அப்படின்னா கார் ஓட்டுறதுக்கு நம்மளுக்கு அந்த கார் ஓட்டுற தெரிஞ்சால் மட்டும் போதும். இன்ஜின் எப்படி ஒர்க் பண்ணுது, டயர் எதில் மேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் வந்து நம்மளுக்கு வந்து இன்னெசென்ஷியல் இல்லையா, அதெல்லாம் தேவையில்லை. ஸோ அது மாதிரி நம்மளுக்கு எது எசென்ஷியலோ அதை மட்டும் சொல்லிட்டு இன்னெசென்ஷியல் என்ன பண்ணியிருக்காங்க, ஹைட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்ல வந்து ஹைலைட் பண்ணியிருக்க அந்த லைன்ஸை பாருங்க, டு ஃபெசிலிட்டேட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ நம்ம அது மாதிரி நம்ம டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும், டேட்டா வந்து ஹைட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர்ஸ் அப்படிங்கிற 2 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு தேவை. Let's see about constructors and selectors. So constructors are functions that build the abstract data type. So constructors is a function அதை வச்சு தான் நம்மளால abstract data type build பண்ண முடியும். So selectors are functions that retrieve information from the data type. So அந்த constructors குள்ள தான் இந்த selectorsங்கிற functionsலாம் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த டேட்டா டைப்பை எடுக்க முடியும், கெட் பண்ண முடியும். ஸோ ரிட்ரைவ்னா கெட்னு அர்த்தம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணுறதுக்கு கன்ஸ்ட்ரக்டர்ஸ்குள்ளே நிறைய அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். அதெல்லாம் இந்த செலக்டர்ஸ் மூலமாக தான் நம்மளால என்ன பண்ண முடியும், கெட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் செலக்டர்ஸ்லாம் வந்து 2 மார்க்கில் கேட்கலாம். இந்த டெஃபினேஷனை படிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கதா சொல்லியிருக்கணும். ஸோ சிட்டி அப்படிங்கிறோம். இப்போ சிட்டிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் சிட்டியை பற்றி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த சிட்டிக்கான நேம் வேணும், லாட்டிடியூட் லாங்கிடியூட் அப்படின்னு 2 வேரியபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 3 வேரியபிள் இதில் பாஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே. சிட்டிங்கிறது நேம் ஆஃப் அ ஃபங்க்ஷன். அதுக்குள்ளே என்னென்ன 3 அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் இருக்கு, நேம், லாட்டிடியூட், லாங்கிடியூட். ஸோ எஸ்எஸ்டியில் படிச்சிருப்பீங்க ஜியோகிராஃபியில். ஸோ லாட்டிடியூட் லாங்கிடியூட் வந்து அந்த டிகிரியை மென்ஷன் பண்ணும், எந்த பொசிஷனில் இருக்குது இந்த குளோபில் அப்படின்னு காட்டுறது தான் அந்த லாட்டிடியூடும் லாங்கிடியூடும் வேணும். அப்போ ஒரு சிட்டி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த டிகிரிலாம் வேணும், லாட்டிடியூடோடதும் லாங்கிடியூடோடதும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதோட அந்த சிட்டியோட நேம் தெரியணும். ஸோ அதுக்கு அந்த சிட்டிங்கிறத கன்ஸ்ட்ரக்டர்ஸ்ங்கிறோம். அதுக்குள்ளே நம்ம இப்போ நேம் தெரியணும், லாட்டிடியூட் தெரியணும், லாங்கிடியூட் தெரியணும்னா அதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக வாங்கணும் இல்லையா. அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்னென்ன அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், கெட் நேம், கெட் லாட்டிடியூட், கெட் லாங்கிடியூட் அப்படின்னு ஒரு 3 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 3 இதை என்ன சொல்கிறோம்னா செலக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ எது மூலமாக நம்ம அது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புக்கு இன்ஃபர்மேஷன் வாங்குறோமோ அது செலக்டர்ஸ். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் என்னது, அந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை பில்ட் பண்ணுறது. ஸோ சிட்டிங்கிற கன்ஸ்ட்ரக்டர்ஸ்குள்ளே நான் அந்த சிட்டிக்கான நேம், அதுக்கான லாட்டிடியூட், அதுக்கான லாங்கிடியூட் எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனாக வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எது மூலமாக தான் நான் வாங்க முடியும், அதுக்கான இன்ஃபர்மேஷனை இந்த செலக்டர்ஸ் மூலமாக தான் நான் வாங்க முடியும். ஸோ அது ப்ரோக்ராம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு 2 சிட்டிக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சின்ன ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் நேம் ஆஃப் அ ஃபங்க்ஷன். இதுதான் கன்ஸ்ட்ரக்டர். அதுக்குள்ளே என்ன வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், சிட்டி 1 சிட்டி 2ன்னு 2 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளார அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார என்ன டிஸ்டன்ஸுங்கிற ஃபங்க்ஷன் சொன்னோமா, அதுக்குள்ளார என்னென்ன வேரியபிள் நம்ம வாங்கியிருக்கோம், லாட்டிடியூட் 1 லாங்கிடியூட் 1. அதில் கெட் லாட்டிடியூடுங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக சிட்டி 1க்கான லாட்டிடியூடும் சிட்டி 1க்கான லாங்கிடியூடுக்கு கெட் லான் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோமா. ஸோ அந்த 2 ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக அந்த சிட்டி 1க்கான லாட்டிடியூடும் லாங்கிடியூடும் வாங்கிக்கிறோம், இன்புட்டாக வாங்கிக்கிறோம். அடுத்தது அதே மாதிரி லாட்டிடியூட் 2 லாங்கிடியூட் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க 2 வேரியபிள். ஸோ கெட் லாட்டிடியூட்ல சிட்டி 2க்கான லாட்டிடியூட் வாங்குறோம். ஸோ லாங்கிடியூட் கெட் லாங் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளார சிட்டி 2க்கான லாங்கிடியூடும் வாங்கிக்கிறோம், அந்த வேல்யூவும் வாங்கிக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ரிட்டர்ன் பண்ணுறோம். இந்த LT1ஐயும் LT2ஐயும் மைனஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதுக்கு பவர் கண்டுபிடிச்சி 2 போடுறோம். அடுத்து லாங்கிடியூட் 1ஐயும் லாங்கிடியூட் 2ஐயும் மைனஸ் பண்ணி அதோட பவர் பை 2 போட்டு அதுக்கு ரூட் கண்டுபிடிச்சோம்னா 2 சிட்டிக்கான டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லை. கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னா என்ன, செலக்டர்ஸ்னா என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் மேலே பார்த்து அந்த சிட்டி கெட் நேம் அதை மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இது எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் மூலமாக சொல்லியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கும் செலக்டர்ஸ்க்கும் இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க.
இப்போ சிட்டி மேக் சிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். அந்த சிட்டி தான் கன்ஸ்ட்ரக்டர். அந்த சிட்டிக்குள்ளே இருக்க அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் அதோட நேம் இதெல்லாம் என்னது அதோட செலக்டர்ஸ். என்ன படித்தோம்? இட் இஸ் அ ஃபங்க்ஷன் தட் retrieve information from the data type. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இந்த செலக்டர்ஸ் மூலமாக தான் நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ்குள்ளே யூஸ் பண்ண அந்த டேட்டா டைப்புக்கான வேல்யூஸை கெட் பண்ண முடியும்.